ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு காரசாரமான அப்பளப்பு குழம்பு தாங்க வைக்க போறோம். எப்போதுமே என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க டயத்துல 2 அப்பளம் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்பளப்பு குழம்பு செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான அப்பள குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பள குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் புளிய தேவையான அளவுக்கு சுடு தண்ணியில ஊற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இது கூடவே 2 மிளகாய் வத்தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 10 to 15 பல் அளவுக்கு பூண்டு, இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இதுக்குள்ள நம்ம புளிக்கரைசலை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ மிளகாத்தூள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிக்கரைசலை ஊத்திக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அப்பளத்தெல்லாம் பொரிச்சு வச்சுக்கலாங்க. இதுல அப்பளப்பூவையும் சேர்த்துக்கலாம், அப்பளத்தையும் நீங்க பொரிச்சு போட்டுக்கலாங்க. ஸோ கொஞ்சம் கனமா இருக்கிற அப்பளமா இருக்கணும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 4 அப்பளமா நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ பொரிச்சு வச்ச அப்பளம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா உடைச்சுக்கோங்க. ரொம்பவும் சின்னதா உடைக்க வேணாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸா உடைச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் அப்பளம் பொரிச்சு அதே எண்ணெயிலே நான் ஒரு 10 சுண்டக்காய் வத்தலை போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. இதுல நீங்க மணத்தக்காளி வத்தல் கூட போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ குழம்பு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சுண்டக்காய் வத்தலையும் பொரிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பொரிச்சு வச்சிருந்த அப்பளத்தையும் எல்லாத்தையுமே இதுல போட்டுட்டு நல்லா ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. பாக்குறதுக்கு அப்பளம் நிறைய இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனா குழம்புல அப்பளம் நல்லா கொதிக்கும் போது கம்மியாயிடுங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு குழம்பு கொதிச்சிருச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு அட்டகாசமான அப்பள குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. சுட சுட சாதத்தோட இந்த அப்பள குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் இதே போல அப்பள குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.